வணக்கங்கனது தஞ்சாவூர் மண்ணு செம்ம சூப்பரான ஒரு 5000 பேருக்கு பிரியாணி மேக்கிங் வீடியோ தான் இது பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது நம்ம தஞ்சாவூர் மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் இஃப்தார் நிகழ்ச்சிக்காக மதுரையிலேருந்து நம்ம எஸ்எஸ்ஐ கேட்ரிங் பாய் வந்து பிரியாணி பண்ண போகிறாங்க. அவங்களோட பொருட்கள் எல்லாமே அவர் வரும்போதே எடுத்துகிட்டு வந்தார். இன்க்ளூடிங் விறகுல இருந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வரைக்கும் அவரே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஏன் அப்படிங்கிறத அவர் வீடியோ லாஸ்ட்டில் ஒரு சொல்லுவார். அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த கத்திரிக்காய்லாம் இந்த மாதிரிலாம் கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சுங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் போட்டால் தான் தால்ச்சாவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எது எப்போடா எடுத்தேன்னா நேற்று ஈவினிங்கே நான் எடுத்துட்டேன். செம்ம சூப்பரான கத்திரிக்காயில் ஸ்டார்ட் பண்ணி மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, நோம்பு கஞ்சி, உளுந்த வடை, பருப்பு வடை, அதுக்கப்புறம் தால்ச்சா, சட்னி, ஏகப்பட்ட வெரைட்டிஸு நம்ம இஸ்லாமிய நண்பர்களுக்காக நமது தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையில் 13வது ஆண்டு தொடர்ந்து நடத்துகிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரியாணி மேக்கிங் வீடியோ தான். அது எப்படி ஸ்டார்டிங்லேருந்து பூண்டு உரிக்கிறதுலேருந்து தம் உடைக்கிற வரைக்கும் வீடியோ இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே நம்மளும் சமைக்கிற இடத்துக்கு போயாச்சு. ஆல்ரெடி ஒரு 2 தம் உடைச்சிட்டாங்க. அப்படியே சுட சுட நோம்பு கஞ்சி, அவங்க நோம்பு திறக்கிறதுக்காக நோம்பு கஞ்சி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ அருமையான ஒரு நோம்பு கஞ்சி. இந்த நோம்பு கஞ்சி வைக்கிறதுக்குனே ஒரு தனி மாஸ்டர் அவங்க கேட்ரிங் சர்வீஸில் இருக்காங்க. பிரியாணின்றா கிட்டத்தட்ட எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 12 அண்டாவில் ஒவ்வொரு அண்டாவாக காலி பண்ண சூப்பராக பிரியாணி. இங்கே பாருங்கள், அடுத்த தம் போகிறதுக்காக அரிசி, அவங்களோட ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பாய் அப்படியே அந்த அனலில், வேகாத அனலில் நின்று வர இஸ்லாமிய நண்பர்களுக்கு சூடாகும் சுவையாகும் ஒரு மட்டன் பிரியாணி, என்ன பிரியாணி, மட்டன் பிரியாணி கொடுக்கறதுக்காக அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறது தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா அண்ணன் சிக்கன் 65 அப்படியே மலையாக பொறிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு, பொறிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? ஒன் சைடு அப்படியே சிக்கன் 65, அப்படியே அந்த சைடு போனீங்கன்னா நோய் தருகிறது உளுந்த வடையும் பருப்பு வடையும், அப்படியே உளுந்த வடையும் பருப்பு வடையும் அழகாக சின்னதாக, ஒரு பெரிய சைஸ் இல்லாமல் சின்ன சைஸ் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் உளுந்த வடை பருப்பு வடை. அவங்க அந்த உளுந்த வடையை அந்த பருப்பு வடையை தட்டி போகிற ஸ்டைலே ஒரு தனி ஸ்டைல். அங்கே பாருங்கள், அந்த சிக்கன் 65 கலரை பாருங்கள், எல்லாமே நேச்சுரல், எதுவுமே பவுட்ரு எதுவுமே அவங்க கலக்கலை. அவங்க கொண்டு வந்த மண்டிகை பொருள்கள்லாம் இது பண்ணுறாங்க. அண்ணன் அப்படியே வடை மாஸ்டர், வடைக்கு உளுந்த வடைக்கு ஒரு மாஸ்டர், பருப்பு வடைக்கு ஒரு மாஸ்டருங்கிற மாதிரி. இந்த சைடு பாட்டி நிலாவில் வடை சுட்டுச்சாங்கிறது எனக்கு தெரியாது. அதே பொசிஷனில் உட்காந்து ஒரு அம்மா இங்கே வடை சுட்டுருக்கு. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த அம்மா எந்த ஒரு பார்த்தா உசிலம்பட்டியிலேருந்து இங்கே வந்து உளுந்த வடை செம்ம சூப்பராக சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே மீனாட்சி ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர். ஆமாம், அவங்க 13 வருஷமாக இந்த சேவையை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து உளுந்தங்கஞ்சி வந்து பார்சல் பண்ணுறதுக்காக இல்லைங்க, நோம்பு கஞ்சி பார்சல் பண்ணுறதுக்காக அவர் அழகாக எல்லாத்தையும் எடுத்து விட்டு அப்படியே அந்த வாளியில் மாற்றுறாரு. இவர் தான் அந்த பச்சை கலர் ஜிப்பா போட்டு பல்காக நிற்கிறாரு பாருங்க. இவர் தான் அந்த கேட்ரிங்கோட ஓனர். 3வது தலைமுறையை அவங்க எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. 1971 ஸ்டார்ட் பண்ண கேட்ரிங். அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா தம் உடைக்கலாமா வேண்டாமா, தம் உடைக்கலாமான்னு வேண்டாங்கும் போது அண்ணன் லைட்டாக அது பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷமே அப்படின்னாரு. நான் தம் உடைக்காமல் இந்த இடத்துலேருந்து கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்னாச்சு. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிக்கன் 65 எடுத்து எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம பார்த்துருப்போம். அங்கே பாருங்கள், கரண்டியில் அள்ளி போகிறாருங்க. எப்போ எந்த காலத்தில் ஒன்றா போட்டு அது வெளியில் வர்றது, கரண்டியில் அள்ளி போகிறாருங்க அண்ணன். இவரோட சிரிப்புக்கு நான் அடிமைன்னே சொல்லுவேன். அவ்வளோ ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் இங்கே இருக்க இந்த எஸ்எஸ்ஐ கேட்ரிங்கில் இருக்க எல்லாருமே நம்மள்ட்ட அடங்குமுறை பண்ணுவாங்க. நம்ம சேனல் பேரை சொல்லி இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா செம்ம சூப்பரான டிஸ்கவுண்ட்டு கண்டிப்பாக உண்டு. இந்த வீடியோ வந்து எதுவும் எந்த ஒரு சேனலோ எந்த ஒரு இதோ வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணவே கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதை வந்து என்னோட மக்களுக்கு நான் கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து மேலே தம் நம்ம ஃபஸ்ட்டு கிண்டிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, இது தம் வைக்கிறாங்க. இன்னும் அடுத்த ஒரு சில வினாடிகளில் பக்கத்தில் இருக்க பிரியாணி தம் உடைக்கப்படும். அப்படியே அண்ணன் தூக்கி பார்த்துட்டு, அண்ணன் ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணேன் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஆமாம்,
எல்லாம் எடுத்தாச்சு. தம் உடைக்கிறதுக்கு நேரம் நெருங்கிருச்சு. பார்த்தாங்க அண்ணன் வந்து ஓகே தூக்குடா செவ்வாழைங்கிற மாதிரி அப்படியே தூக்கிட்டு நான் இங்கே நிற்கிட்டேன் அங்கே நிற்கிட்டானே அண்ணன் இங்கிட்டு வந்துடுனே அப்படின்ட்டான். நான் அங்கே தான் கொட்ட போகிறேன்னா அப்படியே கேமராவை தூக்கிட்டு இந்த சைடு வந்தாச்சு. அப்படியே இங்கே பாருங்கள் அழகாக தோசையை தூக்குற மாதிரி தூக்கிட்டு போகிறான். அந்த பிரியாணியை பாருங்கள் மேலே எப்படி இருக்குது. இதில் அழகாக ஒரு 1 லிட்ரு நெய்யை ஊற்றி எப்படி 1 லிட்ரு நெய்யை ஊற்றி அதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்க இதெல்லாம் தொடச்சி விட்டு அந்த பிரியாணியை அந்த அண்டாவை ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சுவைங்க. இத்தனை பேருக்கெல்லாம் மேக் பண்ணுறது ஒரே டேஸ்ட்டில் எல்லா அண்டாவும் வரேன்னா வாய்ப்பே இல்லை. ஆனால் பிரியாணி மேக் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் நஷ்டம் என்னன்னு. சோறு குழஞ்சிடக்கூடாது, கறி வேகாமல் இருந்துடக்கூடாது, உப்பு அதிகமாக போயிடக்கூடாது. அங்கே பாருங்கள் அண்ணன் பிரியாணி உடைக்க ஆரம்பிச்சிட்டார். தம் உடைச்ச பிரியாணியில் அப்படியே அந்த பீஸை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அங்கே பாருங்கள் அப்படியே ஆட்டுக்கறி இளம் ஆட்டுக்கறி. இவங்க எப்படி வாங்குவாங்கன்னா 12 கிலோக்குள்ளே இருக்கிற ஆடை தான் வாங்குவாங்க. அதில் அப்படியே அவங்க ஸ்பெஷல் நெய்யை ஊற்றி அப்படியே மூடி வச்சிட்றாங்க. அந்த பிரியாணியை தம் உடைச்சிட்டு அப்படியே நம்ம பக்கத்தில் போய் செல்லு வச்சு நம்ம வீடியோ எடுக்கும் போதே நம்ம எடுத்து சாப்பிடணும் போல தோணுச்சு. செம்ம சூப்பரான ஒரு பிரியாணி ரெடிச்சு. இதை அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா பார்சல் பண்ணுற ஏரியாவுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஆமாங்க, நம்ம இஃப்தார் நிகழ்ச்சிக்காக பிரியாணி ஸ்பெஷல் ஐட்டம் ஒரு 6-7 ஐட்டம் வந்து பாக்ஸில் வச்சு பிரியாணியோடு வந்து புதினா சட்னி, சிக்கன் 65, ரைத்தா, ஒரு ஸ்வீட்டு, தால்ச்சா இதோட பார்சல். செம்ம சூப்பராக ஒரு 5000 பேருக்கு இவங்க மேக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே எல்லா பையங்களும் அந்த கேட்ரிங் சர்வீஸோட அந்த நேம் பேட்சை பின்னாடி அப்படி குத்திக்கிட்டு இங்கே இந்த கஞ்சி உளுந்தங்கஞ்சி இல்லைங்க, நோம்பு கஞ்சி அதையும் பேக் பண்ணுறாங்க. சுத்தமான சுகாதார முறையில் மக்களுக்கு எங்களுடைய இஸ்லாமிய நண்பர்கள் உறவு முறைகளுக்கு இவங்க சூப்பராக பேக் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா மதுரை பிரியாணி அப்படியே அந்த ஏரியா சைடு போகும்போதே வாடை அப்படி தாங்க இருந்துச்சு. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். இந்த சைடு அப்படியே பிரியாணி பாக்ஸ் போட்டு அப்படியே அடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சைடு தாளிச்சாங்க பாருங்கள் எவ்வளோ பாக்ஸு. அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், கண்ணுக்கு எட்டுற வரையும் தால்ச்சா பாக்ஸ் தான். அங்கே பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு பாக்ஸு ஒரு ரைத்தா ஒரு பிரியாணி அப்படியே வரிசையாக எடுத்து வைக்கிறதுக்காக செம்ம சூப்பராக செம்ம சூப்பராக அல்டிமேட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இது மாதிரி தொடர்ந்து 13 வருஷம் நடத்துகிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அது வந்து சாத்தியம்னா அது மீனாட்சி ஹாஸ்பிட்டல்னால் மட்டும்தான் முடியும். மிக பிரம்மாண்டமான முறையில் மீனாட்சினாலே பிரம்மாண்டம்தான். அதில் வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஆமாம், அப்படியே அண்ணன் வந்து ரைத்தா எடுத்து வச்சுருக்காரு. SMAA கேட்ரிங் இதுதான் அவங்களோட கேட்ரிங்கோட இது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி அப்படியே அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்கள், சுட சுட நோம்பு கஞ்சி ரெடியாக இருச்சு நண்பா, 5 மணிக்கு நீங்களும் வந்துடலாம் நண்பாங்கிற மாதிரி தான். அப்படியே சிக்கன் 65 அந்த கருவேப்பிலையை போட்டு வறுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே அந்த பாக்ஸில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸு, டேட்ஸு இந்த இதெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு அவங்க பாக்ஸ் அடிச்சுருந்தாங்க மீனாட்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பாக்ஸு, சான்ஸே இல்லை. அப்படியே மேலே அப்படியே பார்க்கும்போது ட்ரோன் ஷாட்டில் எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. ஆமாம், நம்ம ட்ரோன் இந்த இடத்துல ஓட்ட முடியல, அதனால் ட்ரோனில் எடுக்கலை. ட்ரோன் ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கலக்கிருக்கலாம். அங்கே பாருங்கள் செம்ம சூப்பரான இஃப்தார் பாக்ஸும் ரெடி. ஒரு பாக்ஸு வாட்டர் பாட்டில் பிரியாணியோட என்னோடய இஸ்லாமிய நம்பருக்கு நோன்பு திறக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. நம்ம அத்தா நம்ம கேட்ரிங்கை பற்றி சொல்லுவார், வாங்க பார்க்கலாம். வணக்கம் பாய், இது 2வது ஆண்டா இங்கே தஞ்சாவூரில் நீங்கள் வந்து சமைக்கிறது? 2வது ஆண்டு வர்றாங்க. இன்றைக்கி எத்தனை பேருக்கு சமைச்சிருக்கீங்க, என்னென்ன சமைச்சிருக்கீங்க? இன்றைக்கி கிட்டத்தட்ட 3000 பேர்த்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். 65 சிக்கன் 65, உளுந்த வடை, பருப்பு வடை, அடுத்து தயிர் சட்னி, தால்ச்சா, இயற்கையாக ருசியான
பிரியாணி நல்லா உயர்ந்தமான நெய்களை உருவாக்கப்பட்ட பிரியாணி. அதாவது உலகம் பஞ்சு போல் சாப்பாடு நம்ம பஞ்சு இருக்கிறதுக்கு நெய் யூஸ் பண்ணுவோம். இந்த நெய்யை இன்றைக்கி தஞ்சாவூர் மண்ணில் நாங்கள் செஞ்சு 2வது ஆண்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு மீனாட்சி மருத்துவமனை சார்பாக அனுமதி கொடுத்து ஆர்டர் கொடுத்து எங்களை சமையல் நிலையக்கு விழாவை கொண்டாடின இஃப்தார் நிகழ்ச்சியில் எங்களை பங்கு சொல்கிறதுக்கு முதல்ல நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டில் பல மொழி பல வேறுபாடு இருந்தாலும் தேசிய ஒருபாடு பாதுகாக்க நல்லெண்ணப்படியில் சமையல் நிலையக்கு விழாவாக இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அவங்களுடைய மீனாட்சி ஆஸ்பத்திரி மேம்பட வளர்வதற்கு எங்களுடைய கேட்ரிங் சார்பாக வாழ்த்து சொல்கிறோம். எங்கள் கேட்ரிங்கு அப்துல் சுபான் எஸ்எம்ஏ மதுரையில் இருக்கிறோம். நாங்கள் தமிழ்நாடு பூரா பரவலாக நாங்கள் எங்கே அழைத்தாலும் சென்று நாங்கள் எங்களுக்கு 1971 இந்த கேட்ரிங் உருவாக்கப்பட்டு 1971 தாத்தா உருவாக்கப்பட்டு இதோடைய மகனார் வந்து 2வது தலைமுறையாக பார்த்து இப்போ 3வது தலைமுறையாக நாங்கள் எடுத்ததை சீரம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு போய் சமைச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட 8000 பேர்த்துலேருந்து 10000 பேர்த்துக்கு சமைச்சிருக்கீங்க. எவ்வளோ ஆர்டர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கொடுத்தாலும் நீங்கள் செஞ்சு கொடுத்துருவீங்க. செஞ்சுருவோம் நாங்கள். சரி பாய், நான் உங்களை பார்த்து உங்கள் வண்டியில் விறகுமா மதுரையிலேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஏன் தஞ்சாவூர் வந்து இவ்வளோ மரங்கள் இதெல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் விறகே இருக்காதா? இந்த விறகு ஏகப்பட்ட விறகு இருக்குது. ஒவ்வொரு விறகு ஒரு குணநலம் சொல்கிறது. அதாவது புளி விறகுல பிரியாணி ஆக்குனாத்தியா உங்களுக்கு ஒரு ருசி இருக்குது. அது இயற்கையோட அமைப்பான விறகு. நாங்கள் நீண்ட காலமாக அந்த கேட்டி தொழில் பண்ணும் பொழுது இந்த புளிய மரத்தை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த பிரியாணி ஆக்குவோம். அதனால் இந்த பிரியாணி ருசி கொடுக்குது. நாங்கள் அதனால் முதல்ல வரும்பொழுது நாங்கள் லாரியில் விறகுகளை ஏற்றி கொண்டாந்துடுவோம். விறகு மளிகை ஜாமான் எல்லாமே நீங்களே கொண்டு வந்துடுவீங்க. நாங்கள் பணத்தை கொடுத்தா நீங்கள் சமைச்சு கொடுத்துருவீங்க. நீங்கள் பில் கொடுத்தா கொடுத்துருவோம். நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே. அது அனுமதி கொடுத்தா நாங்கள் எல்லா வகையிலையும் ருசியாக கொடுத்து. இதே நீங்கள் உங்கள்கிட்ட வெஜிடேரியன் செய்கிறதுக்கு ஆள் இருக்கா? எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லாமே டிஃபன்லேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் நீங்களே பார்த்துக்குவீங்க. எல்லாம் பார்த்துக்கலாம் ஆள் இருக்குது. சரி, உங்களோட மொபைல் நம்பர் என்னோட சப்ஸ்கிரைபருக்காக நீங்களே சொல்லிடுங்க. எங்கள் மொபைல் நம்பரு 96 00 58 18 68. உங்கள் கேட்ரிங் நேமு? அப்துல் சுபான் எஸ்டிபி கேட்ரிங். மதுரையில் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? மதுரையில் மகாபாளையத்தில் இருக்கிறோம். இன்னும் நம்பர் சொல்கிறோம். இன்னொரு நம்பரு 98 65 26 62 52. இன்னொரு நம்பர் இருக்குங்க 98 42 16 50 03. இந்த நம்பரை தொடர்பு கொண்டோம்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்கணும். சரியா? தரமாக செய்வோம். சூப்பர். தேங்க்யூ. செம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இவங்கள்ட்ட எவ்வளோ பேருக்கு வேணாலும் நீங்கள் கேட்ரிங் ஆர்டர் கொடுக்கலாம். அவங்களோட நம்பர் நான் வந்து முன்னாடியே பாயே சொல்லியிருப்பார். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவை பண்ணுற மீனாட்சி மருத்துவமனைக்கு நம்ம சேனல் வாயில நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாங்க, செம்ம சூப்பரான ஒரு 13 வருட சேவை. யாராலையும் பண்ண முடியாது, இவங்களால முடியும். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.